ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரணாஸ்ரீ பேர்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக நம்ம கடைக்கு நிறைய எக்கச்சக்கமான ஃபிஷ் வந்திருக்கு. அது போல் ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட கடையோட செட்டப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபிஷ் நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் எடுத்தோடனே நம்மளுக்கு ஃபோக்கஸ் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ் தான். கோயிலே லாங் டைல் கோயில் இருக்குது, ஸ்மால் கொய் இருக்குது. நிறைய பேர் நம்ம கடைக்கு வாங்க பெரிய ஃபிஷ் வேணும் வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்காண்டியே நம்ம அந்த பெரிய ஃபிஷ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌரா மீன் வச்சுருக்கோம். ஆஸ்கரில் நிறைய எடுத்து போட்டிருக்கோம். நிறைய பேர் ஆஸ்கர் தான் நம்மகிட்ட ஷாப்பில் நிறைய போய்கிட்டு இருக்குது. இப்போ சிச்சிலட்டு வெரைட்டி பாருங்கள், பெரிய பீஸ் நல்ல கலரில் போட்டு வச்சுருக்கோம். கப்பீஸில் வந்து 2-3 மியூட்டேஷனில் கிட்டத்தட்ட எப்போவுமே நம்மகிட்ட ஒரு 200 பீஸ் 300 பீஸ் எப்போவுமே கப்பீஸில் அவைலபிள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஸ்டாக் இருக்குது நம்ம கடையில் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் எஸ்கே கோல்டில் ஸ்மால் சைஸு, அப்புறம் ஃப்ளோரானில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 2 ஃப்ளோரான் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மகிட்ட. இம்போர்ட்டடு இருக்கும், நார்மல் வந்து ஷார்ட் பாடி இருக்கும், இம்போர்ட்டட் ஃப்ளோரானுமே இருக்கும். அரணம் இருக்குது. எப்போவுமே நம்ம கடையில் எந்த எக்ஸாட்டிக் எல்லா பீஸு எல்லாமே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாட்டிக்கில் சி ஏஞ்சல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். சி ஏஞ்சல்லாம் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே வந்துச்சு. இப்போ 3 பேர் தான் இருக்குது. மாலிலே எக்கச்சக்கமான மாலி இருக்குது. பலூன் மாலி இருக்குது, நார்மல் மாலி இருக்குது, பாண்டா மாலி இருக்குது. எல்லாமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது. கோல்டில் பாருங்கள், ருக்கின் கோல்டு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி நம்ம கடையில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கடையிலுமே பார்த்ததில்ல. இது ரெட் கேப்பு கோல்டு இருக்குது. ஜீப்ராவில் நார்மல் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் சொல்லவே தேவையில்ல. ஃபிஷ்ஷோட பேர் மட்டும் நான் சொல்கிறேன். எல்லாமே நம்ம ஸ்மால் கோல்டுலேருந்து பிக் கோல்டுலேருந்து எல்லாமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது. பாருங்கள், கடையோட என்ட்ரன்ஸை பாருங்கள், தோற்றத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம்னு. எப்போயுமே நம்ம கடையில் கஸ்டமர் இருந்துக்கிட்டு தான் இருப்போம், ஆள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த அளவுக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் பாருங்கள். கம்மியாக கொடுக்குறனால நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருச்சு ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. முன்னாடி இருக்கிற ஸ்டாக்கு பேர்ட்ஸு, பீஜியான், புறா, எக்கச்சக்கம் புறா நம்ம எல்லாமே நம்மகிட்ட இருந்தால் வர்றதுனால நம்ம எல்லாம் லோ ப்ரைஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த கடையிலுமே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு லோ ப்ரைஸுக்கு நம்ம ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வாங்க கடையை விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நம்ம கடைக்கு வந்தால் தான் இவர் என்ன ப்ரைஸ் கொடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரியும். லோ ப்ரைஸ் சொல்கிறாரு, எப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மற்ற கடையில் உங்களுக்கு தெரியும். கடைக்கு வாங்க, கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்கிட்டு போங்க. இந்த ரேட்டுக்கு நீங்கள் கேட்குற ரேட்டு தான். நம்மகிட்ட வந்து பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்க மாட்டோம். எதுலையுமே பேரம் பேசுங்க, வந்து பேரம் பேசியே வாங்கிட்டு போங்க. நாங்கள் பேரம் பேசியே விட மாட்டோம். நீங்கள் சொன்னாலும் இன்னும் இவ்வளோ தான் ரேட்டான்னு கேட்பீங்க. அந்தளவுக்கு ரேட்டே சொல்லுவோம். அவ்வளோ கம்மியாக நம்ம கடையில் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கடை ஆரம்பிச்சிருக்கிற நோக்கமே எல்லாத்துக்கும் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும், எங்களுக்கும் அதில் ப்ராஃபிட் இருக்கணும். ஆனால் ரேட்டு கம்மியாக கொடுக்கணும். ரேட்டு அதிகமாக வச்சு ப்ராஃபிட் எடுக்கிற ஆள் இல்லை. ரேட்டு கம்மியாக கொடுத்து இவ்வளோ போதும், கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஹோல்சேலாக நிறைய பேருக்கு கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற பொறுத்த அளவுக்குலாம் இருக்குது. கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேணிக்கான பாலன் ஹோட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.